ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற ஆலயத்தில் சிறப்பு வரலாற்றை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருமேனி அழகர் ஆலயத்தில் சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருமேனி அழகர் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மகேந்திரப்பள்ளி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது. இறைவன் பெயர் திருமேனி அழகர், தாயார் பார்த்தீங்கன்னா வடிவாம்பிகை, தலவிருட்சம் கண்டமரம் தாழை, ஊர் வந்து மகேந்திரப்பள்ளி. சம்பந்தரால் பாடல் பெற்ற காவிரி வடகரை சோழ நாட்டு தலம். இந்த தலம் பார்த்தீங்கன்னாக்கா 1000-2000 ஆண்டுகள் முடி சோழர்களுடைய சிறப்பு வெளியிடப்படும் விதமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தில் தான் வந்து இந்திரனுக்கு சாப விமோசனம் பெற்ற ஆலயமாக விளங்குகிறது. அப்படி யார் இந்திரனுக்கு சாபம் பெற்றதுனாக்கா, கௌதம ரிஷியுடைய மனைவி அகல்யா மீது இந்திரன் வந்து ஆசை கொண்டார். ஆசை கொண்டதன் விளைவாக இதை வந்து கௌதம ரிஷிக்கு தெரிய வர, கௌதம மகரிஷி என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கு ஒரு சாபத்தை விளைவிக்கிறார். அந்த சாபத்தின் விளைவு என்னன்னா, உடம்பெல்லாம் இந்திரனுக்கு கண்ணாக மாறிடுது. இந்த சாபம் எப்போ இந்த விமர்சனம் கிடைக்குன்னு பார்க்கும்போது, இந்திரன் வந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறாரு. வணங்க ஆரம்பிக்கிறதுல அது இந்திரன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வணங்கிட்டு வர பழக்கம் உண்டு. அப்படி அவர் பிரதிஷ்டை செய்து வணங்கி சாப விமோசனப்பட்ட ஆலயம் பேர் தான் திருமேனி அழகர் ஆலயம். இந்த அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த ஆலயம், இது ஒரு வரலாறு இருக்குது. இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, கர்நாடகா தேசத்தை ஆண்ட வல்லபராஜ மன்னன் வந்து அவனுக்கு வந்து பல ஆண்டு காலமாக குழந்தை பேர் இல்லை இருக்கிறான். இதனால் மன உளைச்சலில் அவன் நிறையா தானம் தர்மம் எல்லாம் இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. சில நாள் கழித்து இந்த அரசருக்கு வல்லபராஜாவுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து வல்லபராஜா வந்து சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டால் ஒரு இதில் அந்த குழந்தை பிறக்கும் போதே ஊனத்தோட பிறக்குது. சரி என்ன பண்ணுறார் அரசர் வந்து, சரி இது வரைக்கும் குழந்தை எல்லாம் இருந்துச்சு, சரி பரவாயில்ல ஊனம் தானே, சரி அந்த பரவாயில்லன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை வளருது. குழந்தை ஊனமாக பிறந்த குழந்தை சில காலம் கொஞ்சம் சின்ன சிறுவனாக வளரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு குஷ்டரோக நோய் வந்து அந்த குழந்தைய ஆட்கொள்ளுது. இதனால் வந்து அரசர் வந்து மேலும் மன உளைச்சல் ஆகிறாரு. இந்த குஷ்டரோகம் வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, சில நாள் கழித்து அந்த குழந்தையுடைய முகம் வந்து விகாரமாக மாறிட்டே வருது. இதனால் என்ன பண்ணுறாரு, அரசருக்கு வந்து ஒரு நிலைக்கு மேலே, சரி இந்த குழந்தை நம்ம பார்த்து வருத்தப்படுறதோட இருக்க வச்சு வருத்தப்படுறதோட இல்லாத நிலைக்கு இந்த முடிவுக்கு வந்துடுறாரு இந்த வல்லபராஜா. அதனால் இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, தன் காவலனை கூப்பிட்டு இந்த குழந்தைய தண்டகாவனத்தில் விட்டு வந்துடுன்னு சொல்கிறார். தண்டகாவனம்லாம் என்னது, மிகவும் அடர்ந்த காடு, பாம்பு இதெல்லாமே இருக்கும். அந்த காட்டில் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. காவலன் என்ன பண்ணுறாரு, அரசர் ஆணையாச்சு எட்டுமே அந்த குழந்தைய தண்டகாவனத்தில் விட்டு வர்றாரு. அங்கேருந்து அந்த சிறுவன் என்ன பண்ண தட்டு தரும் கொஞ்சமாக கையெழுந்து நடந்து மதங்காசிபுரன்ற ஊரில் வந்து மாணிக்க கிராட்பே அங்கே இருக்கிற அழகேஸ்வரர் கோயிலில் வந்து தங்குறான், தஞ்சம் அடைகிறான். அப்படி தஞ்சம் அடைஞ்ச சிறுவன் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிற அழகேஸ்வரரை வணங்கும் போது தினமும் இதை அங்கே கோயிலில் உட்காந்துருப்பான். இவன் குஷ்டரோகில் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை கூட உட்காந்து கோயில் ஓரத்தில் உட்காந்துட்டு சிவபெருமான் வணங்கிட்டு இருக்கும். அதை அர்ச்சகர் தினமும் போவார், வருமா பார்ப்பார், வருமா. இப்படி போயிட்டு இருக்கும்போது சில காலம் அந்த அர்ச்சகருக்கு அவன் கூட ஒரு ஈர்ப்பு வருது. ஈர்ப்பு என்ன பண்ணுறாரு, எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு இல்லையா, அந்த தீர்த்தத்தை தான் குழந்தைகிட்ட கொடுப்பார், சின்ன பையனுக்கு. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை குடிக்குது. குடிச்சிட்டு இப்படி சில நாள் வந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை குடிக்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் வந்து குஷ்டரோகி கூட அந்த நோய் வந்து அந்த குழந்தையை விட்டு பகலுது. அது மட்டும் அல்லாத அந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகம் பயங்கர பொலிவாகுது. யார் பார்த்தாலும் அப்படி மயங்கிற மாதிரி மன்மதன் மாதிரி அந்த குழந்தையுடைய முகம் தோற்றம் பொலிவெல்லாம் மாறி முழு அழகை பெறார். அதனால தான் வந்து இந்த ஆயத்து பேர் திருமேனி அழகர்னு பேரும் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த குழந்தை போயிட்டு அவங்க நாட்டுக்கு போகுது, தந்தையை சந்திக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் சந்தோஷப்படுறேன்.
அரசருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அதுவும் அல்லாத திருமாலுகிறார் இல்லையா, தன்வந்திரி அவதரித்தார். தன்வந்திரி அவதரித்து இத்தலத்தை இறைவனை வேண்டி தான் அவருடைய பதவியை ஏற்றுக்கிறார். அதனால் இழந்த பதவியை மீண்டும் அடையிறதுக்கும், முற்பிறவி செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும், இப்பிறவில் செய்த பாவ விமர்சனம் அளிக்கிறதுக்கும் இந்த திருமேனி அழகர் சென்று வணங்கி எல்லாம் வல்ல எம்பெரும் மகேசன் அருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.